ஆடி கிருத்திகையை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகளுடன் குவிந்து நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை மற்றும் 3 நாள் தெப்ப திருவிழா என 5 நாள் விழாவானது நேற்று முன்தினம் ஆடி அர்ச்சனையுடன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. 3வது நாளான இன்று ஆடி கிருத்திகை என்பதால் அதிகாலை முதலே மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனால் அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோவில் குவிந்து வருகின்றனர். இந்த ஆடி கிருத்திகைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், அதே போல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் முருகப்பெருமானை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து காவடி எடுத்து வந்தும் முடி காணிக்கை செலுத்தியும் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. அதே போல கோவில் முழுவதும் காவடியின் ஓசைகளும் அரோகரா அரோகரா என்ற முழக்கங்களுடன் பக்தர்கள் கோவிலை சுற்றி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது பக்தர்களின் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து வருகின்றனர். ஆடி கிருத்திகை மற்றும் தெப்ப திருவிழா என தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற இருப்பதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அதே போல குடிநீர், தற்காலிக கழிப்பறை, அவசர கால மருத்துவ முகாம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் கூட்ட நெரிசலை சரி செய்ய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இருந்து 1600க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருத்தணி முக்கிய பகுதிகளில் தற்காலிகமாக 200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்கள் வருகின்ற வாகனங்கள், அதாவது கார், வேன் போன்ற 4 சக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆடி கிருத்திகை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆடி கிருத்திகைக்கு முன்னிட்டு பொதுமக்கள் சிரமமின்றி கோவிலுக்கு வந்து செல்வதற்காக பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காஞ்சிபுரம், சென்னை, அரக்கோணம், வேலூர், திருப்பத்தூர், குடியாத்தம், ஆரணி, செய்யாறு, திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திருத்தணி கோவிலுக்கு 560க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு மலைக்கோவில் இருந்து திருப்பதி வழியாக நடந்து வந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.